ஹலோ காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக்ஸானஸ் தமிழில். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரியான ஒரு சூப்பரான 3D மாடல் ஃபோட்டோ எடிட்டிங்கை எப்படி ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ஜஸ்ட் ஒன் கிளிக்கில் எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஃபோட்டோ எடிட் பண்ணுறதுக்கு இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரிற இந்த வைலா அப்படின்ற ஆப்பை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நெட் கனெக்ஷனை ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப்பை பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நெட் கனெக்ஷன் இருந்தால் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் நெட் கனெக்ஷன் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ ஆன் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. 3D கார்ட்டூன், அப்புறம் ரெனைசன்ஸ், அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 2D கார்ட்டூன் அண்ட் கேரிகேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3D கார்ட்டூன் எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி காட்டுறேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் கீழே இருக்கிறத ட்ரை பண்ணி பார்க்குறது அப்படின்னா பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 3D கார்ட்டூனுக்கு கீழே ஒரு சின்ன ஏரோ இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கேலரிக்கு வந்துடும். ஸோ கேலரிக்கு வந்தோடனே உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வேணுமோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு ஃபோட்டோவை சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா ப்ராசஸிங் யுவர் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில டைம் எடுத்துக்கும். ஸோ இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு சில ஆட் வரும். ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ க்ளோஸ் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோ வந்து 3D மாடல் மாதிரி இது சேஞ்ச் பண்ணி கொடுத்துரும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கீழே உங்களுக்கு ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ராயல்ட்டி 3Dன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அடுத்து பேபி 3Dன்னு ஒன்று இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கார்ட்டூன் 3Dன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வேணுமோ ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேவ் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ண உடனே இதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இதை கிளிக் பண்ண உடனே உங்களோட ஃபோட்டோ உங்களோட கேலரியில் சேவ் ஆயிரும். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். நீங்கள் எந்த ஒரு கஷ்டமும் தேவையில்லை. ஸோ ஜஸ்ட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்களோட ஃபோட்டோ இதில் இன்செர்ட் பண்ணாலே போதும். ஸோ அதுவே உங்களோட ஃபோட்டோவை 3D மாடலாக மாற்றி கொடுத்துரும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். ஸோ இந்த வீடியோவில் தான். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.